திருகோணமலைக்கு வரும்போது இந்த கோயிலை தவற விடாதீங்க. இதுல இருக்கு பாருங்க ஒரு முருகன் கோயில். படியேறித்தான் போகணும். வாங்க போவோம். மொத்தமாக 108 படி இருக்குது. இந்த 108 படியிலையுமே ஏறி போவோம். வெற்றிகரமா வந்தாச்சு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்போது இந்த தம்பியை பார்க்குறோம். நாங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களோ? சுடுதண்ணி மக்களே. நாங்கள் படியேறி வந்தது இதில் இருக்கிற முருகன் கோயிலை பார்க்கத்தான். மலைக்குன்றில் இருக்கிற முருகன் கோயிலை பார்த்தாச்சு. ஆனால் மலைக்குன்றில் நின்று சுற்றி பார்த்தா அப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிப்பீங்கள் தானே. அதை காட்டுறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். இதில் இருந்து அன்னளவாக 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் அலஸ் தோட்டம் என்ற இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வரப்போது. திரையில் தெரிகிற ஆதி ரெசிடென்சிஸ் நிறுவனத்தினுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த மலைக்குன்றில் நின்று காட்சிகளை பார்ப்போம். வாங்கோ. அங்கே பாருங்கோ எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தூரத்தில் கடல் தெரியுது. அதை விட ஒரு மலைப்பகுதி தெரியுது பாருங்கோ. அந்த மலைப்பகுதி தான் இது திருக்கோணேச்சரம் கோயிலினுடைய மலை தோற்றம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ. அந்த பகுதியில் நீர்நிலைகளை பார்க்க முடியுது, வயல் நிலங்களை பார்க்க முடியுது. இந்த காட்சி அவ்வளவு சிறப்பாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த முருகன் அமர்ந்திருக்கிற சூழல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குதுண்டா, நிலாவளியில இருந்து திருகோணமலை நகர் நோக்கி பயணம் செய்யும் போது அல்லது திருகோணமலை நகரில் இருந்து நிலாவளி நோக்கி பயணம் செய்யும் போது கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாக நுழைவாயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே பாருங்கோ இந்த முருகன் கோயிலினுடைய நுழைவாயில் இருக்குது. அதால் படியில் ஏறி வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாம்.